புரட்சி தலைவர் காலத்திலும் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்திலும் எப்படி இருந்ததோ அதே மாதிரி 4.5 ஆண்டு பொதுச் செயலாளர் அவர்கள் சிறப்பாக ஆட்சி புரிந்து மக்கள் செல்வாக்க பெற்றிருக்கிறாருங்க. அதனால் எடப்பாடியார் அண்ணன் 100க்கு 200% அண்ணன் அவர்கள் வெற்றி பெறுவார். முதலமைச்சர் கோட்டையிலே அமரும் நாளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெற்றி என்பது உறுதியாகிவிட்ட ஒன்று. அது தொட்டுவிடும் தூரம் மிக குறைவு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, புரட்சி தலைவர் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா வாழ்க, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வாழ்க என்று உரையை முடித்துக்கொள்கிறேன். எழுச்சி மிக அருமையாக இருக்குது. அதாவது புரட்சி ஐயா அவர்களை பொறுத்தவரை 7.5% இடஒதுக்கீட்டை கொடுத்து மருத்துவர்களுடைய கனவை நனவாக்கினார்கள். விவசாயிகளின் விடிவெளியாக இருந்தார்கள். குழந்தைகளை எல்லாம் கொரோனா டைமில் ஆல் பாஸ் செய்தார்கள். ஈரோட்டை பொறுத்தவரை ஊராட்சி கோட்டை குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தார். திருப்பூரை பொறுத்தவரை அவனாசி அத்திக்கடவு திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் செய்யாத திட்டங்களே இல்லை. அம்மா நிறைவேற்றிய அத்தனை திட்டங்களையும், அம்மா உணவகம் முதல் கொண்டு அத்தனை திட்டங்களையும் புரட்சி தமிழர் ஐயா அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருந்தார். மக்கள் செல்வாக்கை பெற்றவர், மிகவும் எளிமையானவர். அவரை யார் வேண்டுமானாலும் போய் சந்திக்கலாம். மக்கள் செல்வாக்கு மிகுந்த பகுதியாக எல்லா மாவட்டங்களும் இருக்குது. ஈரோடு அதிக பகுதியாக இருக்கிறதாகவே ஈரோடு மாநகர் மாவட்டம் முழுவதும் அண்ணன் எடப்பாடியார் 100% வெல்வார்.